Students I think both are equal நினைக்கிறேன். ஹலோ, யாராவது ஒருத்தங்க பேசுங்க. ஈக்குவல் ஸ்ட்ரென்த். ஓ, 2 ரெண்டும் ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு 8 வரைக்கும் பார்க்கலாம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்றது. நாளைக்கு இந்த டெஸ்ட்டுக்கு நான் முடிஞ்ச அளவு கவர் பண்றேன். என்னை பொறுத்தளவு டெஸ்ட்டுக்கு கவர் பண்றதுங்கிறத தாண்டி குவாலிட்டி நம்ம டிசம்பர் ரிசல்ட்டுக்கு வரக்குள்ள போத் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் சொசைட்டி ரெண்டுமே நான் எடுப்பேன். அப்ஜெக்டிவ்லயும் சரி டிஸ்கிரிப்டிவ்லயும் சரி உங்களை நான் ஸ்ட்ராங் பண்ணணும். குவாலிட்டி எங்க இருக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அப்ஜெக்டிவா இருந்தா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை நீங்க ரீச் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவா இருந்தா நான் கொடுத்த நோட்ஸ் அண்ட் கண்டென்ட்டை வச்சு தெரியாத கேள்வி வந்தா கூட தெரிஞ்ச மாதிரி எழுதி நீங்க மார்க் வாங்கணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவு எக்ஸாக்ட் ஆன்சர்னு எதுவும் கிடையாதுங்க. அதாவது சில கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தான். சில கொஸ்டின் ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒரு நல்ல சீரியஸ் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியாட்டி ஒரு 80 to 90% ஆஃப் உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கும் தெரியாது. ரிமைனிங் ஒரு 10 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, யூபிஎஸ்சி லெவல்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இந்தியா லெவல்ல ஒரு ஸ்கீமை கேட்கறாங்களோ இல்ல ஒரு கான்செப்ட் கேட்டாங்களோ வேணா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் சொசைட்டி பொறுத்தளவு உங்களுக்கு தெரியாட்டி யாருக்குமே தெரியலங்கிற மாதிரிதான். மேபி எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் இல்ல பிஹெச்டி அந்த மாதிரி தமிழ் வழியில வந்தவங்களுக்கு ஏன்னா அது அவங்க மேஜர் டிகிரியா இருந்தா தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்ப டிஸ்கிரிப்டிவ்க்கும் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி, ஒரே டைம்ல ரெண்டு எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது இப்போ சொல்றாங்க, நீங்க டெய்லி எழுதணும். அட்லீஸ்ட் டெய்லி 50 மார்க்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணதான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியும் அங்க எக்ஸாம் சில டவுட்ஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் குரூப் 1 மெயின்ஸுக்கு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேங்க. சில கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றேன். ஆனா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு சில கான்செப்டுக்கு ஐயோ இதுக்கு என்ன ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்கிறது அங்க போய் நம்ம யோசிப்போம். ஸோ அதுக்காக தான் டெஸ்ட் பேட்ச் போடுறோம். ஒரு 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம்னு வைங்களேன். எல்லாரும் கேட்பாங்க, ஆல்ரெடி கொஸ்டின் கொடுக்குறீங்க, அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிட்டு வந்து நாங்க எழுதுறோம், ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் ஸ்பாட் டெஸ்ட் தானே கொடுக்க போறாங்க, அதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு எங்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஃபர்ஸ்டே கொஸ்டினை கொடுத்து எங்களை ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நாங்க எழுதுறோம், அதனால என்ன யூஸ் அப்படின்னா, பாருங்க நான் சிலபஸ்ல இருக்கிற எல்லா வார்த்தைக்குமே கொஸ்டின் எடுப்பேன். ஒரு வேர்டு இருக்கு, இப்ப கீழடி அப்படின்னா கீழடி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கறத பத்தி மட்டும் எழுதுனா அது டைரக்ட் கொஸ்டின். அந்த கீழடி எக்ஸ்கவேஷன் நம்மளோட தமிழ் கல்ச்சரை எப்படி திரும்ப ரீபர்த் பண்ணிருக்கு, நம்மளோட கல்ச்சர் வந்து எந்த செஞ்சுரியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது அது எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணும். ஏன்னா கீழடி, பொருணை, அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு 7 ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. வெம்பக்கோட்டை, கிருஷ்ணகிரியில ஒரு பிளேஸ், தர்மபுரியில ஒரு பிளேஸ், விருதுநகர்ல ஒரு பிளேஸ். ஸோ நம்ம ஒரு தமிழ்நாடு மேப் வரைஞ்சு அந்த ஒவ்வொரு பிளேஸ்லயும் நம்ம மார்க் பண்ணி அங்க எவ்வளவு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அது வருது, எதுக்காக எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, பாவர்ட்டி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்கு, சதன் மாவட்டங்களெல்லாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல, கொங்கு மண்டலம் அதாவது மேற்கு மாவட்டங்கள் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கு, டெல்டா ரீஜன்ல அடிக்கடி சைக்ளோன் ஃப்ளட் வருது, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இவ்வளவு ஃபண்ட் நம்ம ஒதுக்கணும், அப்ப நம்மளோட கல்ச்சர் ரீடிஸ்கவர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரைஸ் ஆகணுங்க. இதையெல்லாம் தான் நம்ம ஆன்சர்ல எழுதுறோம். அந்த டாப் 10 டாப் 20ல வராங்க அப்படின்னா தெரியாத கேள்வி கேட்டா கூட தெரிஞ்ச மாதிரி எழுதி அந்த எக்ஸாம் எவாலுவேட்டரை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம விரிக்கிற வழியில அவங்கள விழ வைக்கணும். அதுதான் வந்து மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜியே. நம்ம படிச்சது மட்டும்தான் வந்து அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னா எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தாலும் நம்மளால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அதனால என்னை பொறுத்தளவு அப்ஜெக்டிவ் டைப்பை விட எது ஈஸின்னு கேட்டா நான் டிஸ்கிரிப்டிவ் தான் சொல்லுவேன். டிஸ்கிரிப்டிவ்ல ரிலவெண்டா நீங்க ஆன்சர் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் வரும். ஆனா அப்ஜெக்டிவ் அப்படி கிடையாது. 4ல 1 தான் ஆன்சரா இருக்கும். அந்த ஒண்ணை நீங்க கரெக்டா எழுதியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க். சோ அப்ஜெக்டிவ்ல நீங்க மார்க் வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், நான் திரும்ப திரும்ப சொல்றது, நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும். நம்ம பிலிம்ஸ் எல்லாம் படிச்சுதான் மெயின்ஸுக்கு வந்திருக்கோம். புதுசா நான் சொல்லித்தரக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்லித்தர போறேன்னா கான்செப்டை எங்கெங்க பார்க்கணும், அதுதான். அந்த கான்செப்டை கூட நம்ம டீட்டெயிலா நான் கிளாஸ் எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரணும் அப்படின்னா
100 கேள்வி அப்ஜெக்டிவ்ல கேட்டா 80ல இருந்து 90 கேள்வி நீங்க எப்படி சரியா போடணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய கொஸ்டின கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின சால்வ் பண்ணணும். ஒரு கொஸ்டின நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில என்ன கிடைச்சதுங்கிறது ஒரு 4 ஆப்ஷன்ல குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இல்ல அது யாரு பண்ணுனா? எந்த வருஷம் பண்ணாங்க? அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, உடனே அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரியுதான்னு மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு பேரு பழைய கேள்வித்தாள்கள பார்க்கிறதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த கேள்வியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் எடுக்கணும். அப்ப அரிக்கமேட்லேருந்து அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஆர்க்கியாலஜிக்கல் சைட்லேருந்து அவன் கண்டிப்பா 2 கேள்வி கேட்கறான். அதுக்கப்புறம் அங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கீ ஃபைண்டிங்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறான். இல்ல யார் பண்ணுனாங்கன்னு கேட்கறான். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ வருதுன்னு கேட்கறாங்கிற இன்ஃபர்மேஷன் நாம எடுத்து எழுதிட்டு, இனி எப்படி அந்த ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல இருந்து கேள்வி வரலாங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். நம்மளோட ப்ரிடிக்ஷன் கரெக்ட்டா இருக்கணும். எப்ப அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்ட்டா இருக்கும்னா, அந்த சப்ஜெக்ட் மேல நமக்கு ஒரு பிடிப்பு வரும். எப்ப அந்த பிடிப்பு வரும் அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப கொஞ்சம் வாஸ்ட்டா ரீட் பண்ணும்போது தாங்க வரும். இப்போ சொல்றேங்க. மெயின்ஸ்க்கு உங்களுக்கு வாஸ்ட்டா நீங்க ரீட் பண்ணணும்ட்டு இல்ல. கொஞ்சம் சோர்ஸ திரும்ப திரும்ப படிச்சுட்டு போய், நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் எழுதி எழுதி பார்த்தாலே போதும். அத வச்சு நம்ம கொஞ்சம் கதை எழுதி எழுதி கூட ஏதோ ஒரு சர்வீஸ வாங்கிர்லாம். ஆனா அப்ஜெக்டிவ்ல அப்படி இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு படிக்கிற மாரி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக்க லைன் பை லைனா படிக்கிறோம். ஆனா அது மட்டும் நமக்கு கை குடுக்குமா அப்படின்னா குடுக்காது. நம்ம வந்து ஆபீசர் கேடர்க்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப குரூப் 4 எக்ஸாம் மாரி புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா நம்ம சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். இன்னைக்கு முடிஞ்சா ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ் 1 ஆர் 2 சைட்ஸ நான் சொல்லிர்றேன். இப்ப நமக்கு சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சிலபஸ்ல நமக்கு என்னென்ன சைட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு. ஏங்க எல்லாரும் லைன்ல தான இருக்கீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் 29 மெம்பர்ஸ் இருக்கீங்க. யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே. கீழடி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், அரிக்கிமேடு, ஓகே. அப்ப இது கொடுமணால், மட்டும் கொடுமணல்லாம் குடுத்துருக்காங்களா என்ன? கொந்தகை, சிவகலை கொடுத்திருக்காங்க. ஒரே செகண்டுங்க. இது வந்து 2A சிலபஸ். ஒரே செகண்ட். அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி 3 தான் குடுத்துருக்காங்க. 2ல ஏதாவது குடுத்துருக்காங்களா? 2ல எக்ஸ்ட்ரா ஏதாவது குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் இருங்க. கொந்தகை, சிவகாலை, மணலூர் இது 3ம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. கீழடி சாரி, குரூப் 1 இல்லையே. இல்லையேங்க. இது மட்டும் தானே குடுத்தாங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி இது 3 தான் குடுத்துருக்காங்க. அது 3 தான் மேம் கொடுத்திருக்காங்க சார். கன்ஃபியூஸ் பண்றேன், சாரி. இது 3 தான் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஓகே. அப்போ நம்ம இது 3 மட்டும் படிச்சா போதுமா? சொல்லுங்க. இது 3 மட்டும் படிச்சா போதுமா? சொல்லுங்க. கண்டிப்பா பத்தாதுங்க. இது 3 மட்டும் படிக்க முடியாது. இது கூட சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல அடிக்கடி வந்த சைட்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ்ல அடிக்கடி வந்த சைட்ஸ், நம்ம தமிழ்நாடு ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான சைட்ஸ், அத நான் வந்து ஒரு லிஸ்ட் குடுக்குறேன். நீங்க அந்த சைட்ஸ பத்தி பார்த்துட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. இப்ப அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி இதுக்கு நான் ஆல்ரெடி நோட்ஸ் குடுத்துருக்கேன். புதுசா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களா? இது நான் ஆல்ரெடி தமிழ் சொசைட்டியோட ஆர்ஜின் ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி வரை நான் எடுத்திருக்கேன். சங்கம் லிட்டரேச்சர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். புதுசா ஸ்டூடண்ட்ஸ் வந்திருந்தீங்கன்னா திரும்ப இதை நான் சொல்லிட்டு போலாம். மேடம் சொல்லுங்க. மேம் இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேம். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீக் டெஸ்ட்டுக்கு நான் முடிச்சு கொடுக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல. ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க அப்ஜெக்டிவ்லயும் மார்க் வாங்கணும், டிஸ்கிரிப்டிவ்லயும் என் சப்ஜெக்ட்ல மார்க் வாங்கணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். இதுல வந்து நீங்களும் க்ரோ ஆகணும், நானும் க்ரோ ஆகணும். என்னோட டீச்சிங் குவாலிட்டியும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய நீங்க டவுட்ஸ் கேட்க கேட்க தான் நானும் நிறைய சர்ச் பண்ணி நம்ம சேர்ந்து படிக்க முடியும். இப்போ சொல்றேங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவை கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன். 2வது நம்மளோட டெய்லி பிராக்டிஸ். 3வது தேடல். ஒரு விஷயம் தெரியல, இப்ப தமிழ் கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு அமைப்பு. அது எந்த வருஷம் வந்துச்சு? அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு? அதோட ரோல் என்ன?
ஏன் கைடன்ஸ் தமிழ்நாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வேற எந்த அமைப்பு ஆர்கனைசேஷனும் இல்லையா? டான்சிங் எப்போ வந்துச்சு? அந்த மாதிரி ஏன் ஒரு ஒரு மூமெண்டே ஹிஸ்டரியில நடக்குது அப்படின்னா அதுக்கான ஆர்ஜின் வேற ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஆர்ஜின் என்னன்னு நீங்க தேடி பிடிச்சி படிக்கும்போது தாங்க அது ஒரு கோர்வையாகவும் இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதனால நீங்க எனக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் மொத்தம் 40 சைட் இருக்கு. 40 சைட்டும் இனிஷியா நீங்க என்ன பண்ணுங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல இருக்குன்னு பாருங்க. போதும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல வேல்யூ அடிஷன் பண்ணா போதும். ஒரே நாள்ல 40 சைட்டும் அதுல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, யார் போய் பண்ணா அப்படிங்கறத நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு அது நிக்காது. எக்ஸாம் நமக்கு பிப்ரவரியில தான். அதனால நம்ம குவாலிட்டியை டிசம்பருக்குள்ள தமிழ் சொசைட்டி எக்கனாமிக்ஸ் போத் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். குவாலிட்டியா இருக்கணும் நம்மளோட ப்ரிப்பரேஷன். நுனிப்புள் மேயக்கூடாது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் சொசைட்டியோட ஆர்ஜின் அப்படின்னா என்னன்னா தமிழர்கள் எப்படி தோன்றுனாங்க, அந்த லெமோரியா கொள்கை எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு ஸ்காலரும் தமிழர்கள் எப்படி வந்தாங்கன்னு பேசுறாங்க, நம்ம தமிழ் மொழி எப்படி வளர்ந்துச்சு, பிற மொழி கலப்பு நம்ம தமிழ் மொழியில எப்படி ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நான் ஆல்ரெடி எடுத்த கிளாஸ் தான், ஆன்ஷியன் தமிழ் சொசைட்டி அப்படின்னு. உங்களுக்கு வந்து எப்படி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா வேணுமா, இல்ல நான் சொல்ல நீங்களே நோட்ஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி வேணும்? யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கொடுங்க மேடம். ஓகே. ஆனா நான் தமிழ் சொசைட்டி மெயின்ஸ்ல தமிழ்ல தாங்க எழுதுறேன். அதனால நான் நோட்ஸ் தமிழ்ல தான் எடுப்பேன். உங்களுக்கு தமிழ் ஓகேவா? யாராவது இங்கிலீஷ்ல 2 வந்து நான் இங்கிலீஷ்ல எழுத போறேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? எஸ் மேம், நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். அது எப்படி, நான் தமிழ்ல கொடுக்குற கண்டென்ட்டை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு புரிஞ்சு நீங்க இங்கிலீஷ்ல மாத்திக்குவீங்களா? ட்ரை பண்றேன் மேம். ஏன்னா நீங்க ஒருத்தங்க தான் இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற ஷார்ட் பீரியட்ல தமிழ் சொசைட்டிக்கான சோர்ஸ் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ தமிழுங்கும் போது நம்ம சில பாடல் வரிகளை எல்லாம் நீட்டா கோட் பண்ணலாம். நற்றிணை, திருக்குறள், புறநானூறு அந்த பாடல் வரிகளை எல்லாம் கோட் பண்ணும்போது நமக்கு இன்னும் மார்க்ஸ் அதிகமா வரும். என்னோட கைண்ட் சஜஷன் என்னன்னா அந்த பாட்டை நீங்க தமிழ்ல எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது யார் இங்கிலீஷ்ல எழுதுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. எதுக்காகனா அவங்களால அந்த பாடல் வரிகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி கோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அப்படி எழுதுவாங்க. ஆனா நான் அதை சஜஷன் பண்றது இல்லை. நீங்க எப்ப உங்களுக்கு தமிழ் சொசைட்டில என்னோட குரூப் 1 மெயின்ஸ்லயே எனக்கு அதிகமான மார்க் எந்த ஏரியால கிடைச்சுன்னா தமிழ் சொசைட்டில தான் கிடைச்சது. ஏன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் திருக்குறள் எழுதியிருப்பேன். நற்றிணை, புறநானூறு, அகநானூறு நம்மளோட 11th 12th எத்திக்ஸ் புக்ல எங்கெல்லாம் அந்த பாடல் வரிகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அங்க போய் நான் எழுதிட்டு தான் வந்தேன். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு அது மார்க் வரும். இல்லாட்டி ஆஸ் யூஷுவலா ஒருத்தங்க சிறுகதை படிச்சுட்டு வந்து கதை எழுதுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது மார்க் நமக்கு கொடுக்காது. இது வந்து அப்ஜெக்ட் 2A பிரச்சனை இல்லை. அவங்க 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம இங்கிலீஷ்ல படிச்சாலும் தமிழ்ல படிச்சாலும் பிரச்சனை இல்லை. அவன் பைலிங்குலா கொஸ்டின் தர நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். ஆனா டிஸ்கிரிப்டிவ்ல நிறைய பாடல் வரிகள் எழுதணும். இங்கிலீஷ்ல எழுதுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க பாடல் வரிகள் உங்களுக்கு அதை எப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எழுத தெரியணும். மேம், அந்த தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் கொஸ்டின் மட்டும் நம்ம தமிழ்ல எழுதிக்கலாமா மேம்? இல்ல ஒரே லாங்குவேஜ்ல தானே எழுத சொல்லியிருக்காங்க? இல்லையே, தமிழ் சொசைட்டியை மட்டும் நம்ம தமிழ்ல எழுதலாம். குரூப் 1 மெயின்ஸ்ல அந்த ப்ரொவிஷன் இருக்கு. குரூப் 2ல இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. நான் இது சார் கிட்ட கூட கேட்டேன். நான் சார் கிட்ட திரும்பவும் கேட்கிறேன். சார் இருக்காரா நம்ம லைன்ல? ஹலோ மேடம், சார் பேசுற கேக்குதுங்களா கேக்குதுங்க. மேடம்? குரூப் இங்கிலீஷ் மீடியம், அதாவது மெட்டீரியல் எந்தெந்த புக் வாங்கினா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? தமிழ் சொசைட்டி அண்ட் இல்ல, சாரே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பாரு இங்கிலீஷ்ல. நான் அதை மறந்துட்டேனே. தமிழ் கல்ச்சர் அண்ட் சொசைட்டிக்கு சாரே ஒரு மெட்டீரியல் கொடுப்பாருங்களே. ஓகேங்க, ஓகேங்க, தேங்க்யூ. அப்ப அதை ரெஃபர் பண்ணாலே போதும். நான் தமிழ்ல கொடுக்குற நோட்ஸை ஒன்ஸ் பாருங்க. சாரும் நோட்ஸ் சாரே புக் போட்டிருக்காரு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க எப்படி மெட்டீரியலோட ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு கிடைக்கும். வெறும் கிளாஸ். ஒன் செகண்ட். சார் அந்த அந்த லாங்குவேஜ் பத்தி இன்னும் ஷூரா தெரியல மேம். குரூப் 1க்கு நமக்கு சொல்லிட்டாங்க தெளிவா தமிழ்ல தான் இங்கிலீஷ் எழுதலாம்னு சொல்லிட்டு. ஆனா இதுல குரூப் என்ன சொல்ல 2க்கு இன்னும் தெரியல நமக்கு. மோஸ்ட்லி வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துல எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரூப் 1ல ஒன்று வச்சுட்டு இதுல ஒன்று மாத்த மாட்டாங்க. அது எப்படி நமக்கு ஷூரா தெரியல. நம்ம இப்ப சொல்லி அதை ஃபாலோ பண்ணி அவர் பின்னாடி கஷ்டமாயிட போது. நம்ம ரிசல்ட் வரப்போ அந்த இதை சொல்லிடுவாங்க. நம்ம அது வரலும் நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போதைக்கு கண்டென்ட்ட படிங்க. நீங்க எந்த மீடியம்ல கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அந்த மீடியம்ல படிங்க. சார் நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புக்ஸ் கொடுப்பீங்க தானேங்க சார்? புக் மெட்டீரியலோட அவைலபிள் ஜாயின். மேடம்.
இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது. அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட கண்டென்ட் போக தட்சிணாமூர்த்தி புக்கும் கேகே பிள்ளையோட சாஃப்ட் காப்பியும் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்போ ஏதோ டாப்பிக்கில் அவங்களுக்கு தேவைன்னா அதுலேருந்து அவங்க எடுத்துக்கலாம். அதனால் அதோட ஓகே. சாஃப்ட் காப்பி ஃபுல் புக்கோட சாஃப்ட் காப்பி நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஓகே. இங்க பாருங்க. இப்போ சொல்றேன், சாஃப்ட் காப்பி சார் அனுப்பிட்டாருன்னா, அந்த சாஃப்ட் காப்பி வச்சே ஓட்டலாம்னு ஓட்டாதீங்க. தயவு செஞ்சு அத பிரிண்ட் போடுங்க. இல்ல புக்கே அமேசான்லயே ஏதாவது புக் ஸ்டால்லயே போய் வாங்குங்க. அதான் பெட்டர். என்னதான் சாஃப்ட் காப்பீஸ் வந்தாலும் ஹார்ட் காப்பில படிக்கும்போது இருக்கிற ஒரு தாக்கம், ஒரு அவுட்புட் சாஃப்ட் காப்பிக்கு இருக்காது. அதனால நீங்க ஹார்ட் காப்பி வாங்கி அதுல நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அரிக்கமேடு, அரிச்சநல்லூர், கீழடி இத தாண்டி சில சைட்ஸ் மொத்தம் 40 சைட் இருக்குங்க. 40 சைட்டுக்குமே நான் நோட்ஸ் குடுத்துர்றேன். கம்மிங் வீக் இன்னைக்கு வந்து Thursday, நெக்ஸ்ட் Thursdayக்குள்ள 40 சைட்டுக்குமே நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் குடுத்துர்றேன். நான் எடுத்து குடுத்துர்றேன். சார் கிட்ட நானு சார்க்கு அனுப்பிடுவேன். அவர் ஷேர் பண்ணிருவாரு. சார் நீங்க ஷேர் பண்ணிருவீங்களாங்க சார்? ஓகே. நான் சாருக்கு குடுத்துறேன். சார் ஷேர் பண்ணிருவாரு. அதுக்கு அடுத்தது நம்ம எங்க போறோம்னா, சங்கம் லிட்ரேச்சர், சங்ககால இலக்கியம். சங்ககால இலக்கியம்னா நமக்கு தெரியும் 8 தொகையும் 10 பாட்டும். இல்ல நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் எவ்வாறு நம்மளோட வாழ்வியல் நெறிமுறைக்கு உதவுது, அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அடுத்தது கிளாசிக்கல் தமிழ். தமிழ் வந்து எப்படி ஒரு செம்மொழியாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன? தமிழ் மொழிக்கு முதல்ல செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கணும்னு யாருங்க சொன்னா? யாராவது ஒருத்தங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. தமிழ் மொழிக்கு முதல்ல செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கணும்னு யார் சொன்னா? அப்ப எப்படி கேள்வி கேட்கலாம்னா, தமிழ் மொழி செம்மொழியாக்கப்பட்டதற்கான வரலாறு பிரீஃபா எழுதுங்கன்னு கேட்கலாம். இல்ல அப்ஜெக்டிவ்ல வந்து எந்த வருஷம் தமிழ் வந்து செம்மொழியாக்கப்பட்டது, இதுவரைக்கும் எத்தனை மொழிகள் செம்மொழியாக்கப்பட்டது, ஒரு மொழியை செம்மொழி நம்ம அனௌன்ஸ் பண்ணணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நமக்கு கேள்விகள் வரலாம். ஓகேங்களா? அப்ப அதுல இருந்து நான் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் நான் எடுத்துட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆன்சரை எழுதுனா நமக்கு மார்க் வருங்கிறதையும் நம்ம ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் இந்த வீக்குக்கானதை எழுதுங்க. எழுதிட்டு சார் கிட்ட நான் கேட்கிறேன், யாராவது டிஸ்கஷன் பண்றாங்களா இல்ல நானே பண்ணட்டுமான்னு கேட்கிறேன். நான் பண்ற மாதிரி இருந்தா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கூட எப்படி ஆன்சர் எழுதுனா நமக்கு மார்க் வருங்கிறத நம்ம எவ்ரி சண்டே ஈவினிங், நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா அந்த சண்டே அந்த வீக்கெண்டோட ஈவினிங் நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் எழுதுனா மார்க் வரும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும், நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்தது திருக்குறள். திருக்குறள்ல வந்து ரொம்ப அவங்களே ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துட்டாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல திருக்குறளோட ரோல் என்ன? அதாவது ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும், ஒரு நல்ல அரசாங்கம் இருக்கணும், ஒரு கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருக்குறள் எந்த மாதிரி அதோட பங்கை வகிக்குது? ஒண்ணு கரெக்ட். நீதித்துறையில திருக்குறள், நீதித்துறை நல்லா இருக்கணும், ஒரு நீதிபதி நியூட்ரலா இருந்து நீதி வழங்கணும், அவர் நடுநிலையோட நீதி வழங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன திருக்குறள்? இந்த ஒரு 4 அதுல மனப்பாடம் மட்டும் பண்ணி வச்சிருங்க. உள்ள கதையெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதே அப்ஜெக்டிவ் டைப்பா இருந்தா எங்கெல்லாம் அந்த திருக்குறள் டச் ஆகுதோ அந்த திருக்குறளை மட்டும் தனியா எடுத்து நம்ம படிக்கணும். எங்க நான் சொல்ல வர்றது புரியுதா? அதாவது நீதித்துறையில ஒரு நீதி வழங்கும் போது எப்படி நடுநிலையோட இருக்கணுங்கிறத வள்ளுவர் எப்படி எடுத்துரைக்கிறார்னு நமக்கு டிஸ்கிரிப்டிவ்ல கொஸ்டின் வரும். அப்ப எந்தெந்த குறள்ல ஒரு நீதிபதி நடுநிலையோட இருக்கணுங்கிறத அவர் பேசுறாரு. ஒரு நீதிபதிக்கு ஹானஸ்டியா இருக்கணும், இன்டெகிரிட்டியா இருக்கணும், கான்பிடென்ஷியலா இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும், பீப்புள் சென்ட்ரிக்கா இருக்கணும். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் ஒரு ஜட்ஜுக்கு இருக்கணும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு வள்ளுவர் என்னென்ன குவாலிட்டிஸ் சொல்றாரு, அது என்ன திருக்குறள் அவர் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த கேள்வி கேட்கும்போது 15 மார்க்ல கேட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 திருக்குறளையாவது எழுதி அந்த 2.5 பக்கத்துக்கு நம்ம எழுதணும். எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, ஒரு நீதித்துறைனா என்ன, சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரை நீதித்துறையோட பங்கு என்ன, மக்கள் ஏன் நீதித்துறை நம்புறாங்க, அது எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவே கொஸ்டின் பண்ற அத்தாரிட்டி ஜுடிஷியரிக்கு இருக்கு. அப்ப வள்ளுவர் அந்த காலகட்டத்திலேயே திருக்குறள்ல இந்த குறள்ல அவர் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற நீதிபதிகளே அதை ஃபாலோ பண்ணணும், அதை சொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் கூட ஒரு குறளை வந்து ஒரு மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசியிருப்பாரு, வள்ளுவர் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி. சோ இப்படி நம்ம கன்க்ளூஷனை முடிக்கணும். நான் ஸ்பீடா போறேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல மேம். நான் பேசுறது உங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதா, புரியுதா நான் பேசுறது? சிஸ்டர். ஹலோ கணேஷ் குமார் சொல்லுங்க.
இப்போ மகேஷ் திருக்குறள் வந்து திருக்குறள் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து எப்படி மேடம் எழுதுறது? அந்த குறளை 2 லைன் தமிழ் எழுதிட்டு அப்படியே கீழே இங்கிலீஷ் எழுதிக்கலாமா இல்ல இல்ல நீங்க அந்த 2 தமிழ்ல லைன்? எழுத தமிழ்ல அது நான் தமிழ் சொசைட்டி தமிழ்ல தான் எழுதுறேன். நீங்க வெப்சைட்ல போய் திருக்குறள் கொடுக்கும்போது அந்த திருக்குறளுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. நீங்க எந்த ஓகே திருக்குறளை கூகுள்ல சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளோட அன்றாட வாழ்வில் திருக்குறளின் பங்கு. இதெல்லாம் நம்ம பிரிலிம்ஸ்ல படிச்சதே தான். அன்றாட வாழ்வில் திருக்குறளினுடைய பங்கு என்ன? என்ன அன்றாட வாழ்வுல எப்படி நம்ம ஒழுக்கமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து ஊதாரித்தனமா இருக்கக்கூடாது, கருமையா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்லி சில வேல்யூஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு 4 குறள் மனப்பாடம் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா நான் சொல்றது? அன்றாட வாழ்வுல திருக்குறளோட பங்கு என்ன? அன்றாட வாழ்வுனா என்ன? காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து நம்ம ஒரு ஒரு வேலைக்கு போறோம். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், நம்மள கொலீக்ஸ் பார்க்குறோம், நம்ம வீட்டுக்கு வரோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றோம், நம்ம கிட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றோம், நம்ம பார்ட்னர் இப்படி எல்லாத்து கூடயும் இன்ட்ராக்ட் பண்றோம். அப்போ நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வள்ளுவர் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷனல் நல்லா இருக்கணும்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட நம்ம இருக்கணும்னா என்னென்ன திருக்குறள் எல்லாம் நம்ம சொல்றாரு. நம்மளோட சுற்றத்தாருடன் நல்லா இருக்கணும்னா என்னென்ன குறள் எல்லாம் என்னென்ன அதிகாரத்துல அதை பத்தி பேசியிருக்காருன்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு 4 குறள் நம்ம மனப்பாடம் பண்ணிடணுங்க. அதுதான் கேள்வியா வரப்போகுது. அன்றாட வாழ்வில் எந்த மாதிரியான நெறிமுறைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு, அதை நீங்க எடுத்துக்காட்டுடன் விவரி அப்படின்னா நம்ம ஒரு 4 குறளை போட்டு வள்ளுவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்கிறத எழுதணும். அவ்வளவுதான். திருக்குறள் வந்து கன்ஃபார்மா மெயின்ஸ்ல குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், டிஸ்கிரிப்டிவ்ல கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு கான்செப்டுக்கும் 4 குறள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அவ்வளவுதான். அடுத்து எந்த மாதிரியான பிலாசபி அவர் சொன்னாரு பாருங்க. அதே தான் கொடுத்துருவோம். பிலாசபிக்கல் தாட்ஸ் லைட் டவுன் பை த திருக்குறள் ஃபார் பெட்டர்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி. அந்த ஹியூமன் வந்து சொசைட்டி கூட இன்டகிரேட் ஆகணும், அந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா வள்ளுவரோட பிலாசபி என்ன? வாட் இஸ் த பிலாசபி ஆஃப் திருக்குறள் அண்ட் வள்ளுவர் அப்படிங்கிறத நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கான திருக்குறளையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியான டாபிக்ங்க. ஏன்னா மொத்தமாவே 4 தான் இருக்கு. ஒண்ணு வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற ஒரு அத்தாரிட்டேரியன் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அவன் நீதித்துறையில ஒரு ஜட்ஜ் எப்படி இருக்கணும், ஒரு தனி மனித வாழ்க்கையில அவரோட அன்றாட வாழ்க்கையில திருவள்ளுவர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றாரு. 4வது ஓவரால திருவள்ளுவரோட பிலாசபிக்கல் தாட்ஸ் என்ன, அது எப்படி ஒரு ஹியூமனை வந்து ஓவரால இன்டகிரேட் பண்றதுக்கு உதவுது. இந்த 4 டாபிக்கு ஒரு 4 குறள் படிச்சுக்கலாம். அந்த குறள் வந்து சார் கொடுக்குற புக்ல இருக்கும். அது இல்லாம நான் அடுத்தடுத்த கிளாஸ்லயும் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அந்த குறளை நோட் பண்ணிக்கங்க, இல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாவும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th and 20th century. இது ரொம்ப ஈஸியான டாபிக்ங்க. அதாவது தமிழகத்தில் உருவான சமுதாயத்துக்கான மூவ்மெண்ட் என்ன, சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட் என்ன, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் என்ன, ரெண்டும் பிரிக்கணும். அதாவது சமூக சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டா நம்ம யாரெல்லாம் எழுதுவோம்? ஃபீமேல் சோசியல் ரீஃபார்மர் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு கேட்டா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், இவங்களெல்லாம் நம்ம எழுதலாம். துர்காபாய் தேஷ்முக் அவங்களெல்லாம் எழுதலாம். இதே பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்காக போராடினவங்க யாரெல்லாம் கேட்டா அஞ்சலை அம்மாள், அம்புஜத் அம்மாள், அதுக்கப்புறம் பத்மாசினி அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி, இவங்களெல்லாம் நம்ம எழுதலாம். பட்டம்மாள், அதுக்கப்புறம் கோவிந்தம்மாள், இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். அதாவது நம்மளோட மூவ்மெண்ட்டையே 2ஆ பிரிக்கிறோம். சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக. பெரியாரோட மூவ்மெண்ட் வந்து என்ன மூவ்மெண்ட்னா ரீஃபார்ம், சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட். அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். பிராமணிக்கல் ஹெஜ்மோனி, பிராமணியத்தினுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்து நான் பிராமின்ஸ ஒரு லெவலுக்கு, அதாவது ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், நம்மள நான் பிராமின்ஸை உயர்த்தணும், எல்லா போஸ்ட்லயுமே பிராமின்ஸ் இருக்காங்கிறதுக்காக வந்ததுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இயக்கம். சோ நம்மளோட மூவ்மெண்ட்டை 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னும் சோஷியோ மூவ்மெண்ட்னா சமூகத்துக்கான மூவ்மெண்ட், இன்னொன்னு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். அப்படி நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அப்ப நம்ம தனித்தனியா பிரிச்சு படிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அதுல மேல் யாரெல்லாம், ஃபீமேல் யாரெல்லாம், இதுல மேல் யாரெல்லாம், ஃபீமேல் யாரெல்லாம் நான் படிக்கிறோம். கிளாஸ்ல சில பர்சனாலிட்டிஸ் நான் சொல்லுவேன், சில பர்சனாலிட்டிஸோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? நான் பேசுறது ஓகே. எல்லாம் ஒரு 40-50 பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கிளாஸ்ல பார்க்க முடியுமானா முடியாது.
முக்கியமான ஒரு 10 to 15 பர்சனாலிட்டிஸ் நம்ம பாத்திரலாம். ரிமைனிங் நான் இவங்களை எல்லாம் பத்தி பாத்துக்குங்கன்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். நீங்க அதை கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்குங்க. அவ்வளவுதான். அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நமக்கு தெரியும். அதோட ஆர்ஜின் என்ன, அதோட டெவலப்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். வள்ளலார் அவரோட லிட்ரரி பார்ட் என்ன, வள்ளலாரை பத்தி 2 கேட்கலாம். வாட் இஸ் த பிலாசபி ஆஃப் வள்ளலார், வள்ளலாரோட பிலாசபி என்னன்னு கேட்கலாம். இல்ல அவரோட லிட்ரேச்சர்ல அவரோட பார்ட் என்ன, அவரோட லிட்ரேச்சர் எப்படி அவரோட பிலாசபிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. நான் ஒரு புக் எழுதுறேன், நான் ஒரு மேகசின் எழுதுறேன், ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுறேன் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரும் மேகசினும் என்னோட கொள்கையை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா எழுதினாரு, என்ன எழுதினாரு, ஒரு வேலைக்காரி, ஓர் இரவு, அதெல்லாம் எழுதினாரு இல்லைங்க அண்ணா. அவர் வந்து அவர் எழுதின எல்லாத்துலயுமே யாரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு, காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. திராவிட கொள்கைகளை அவர் முன்னெடுத்திருப்பாரு. அது மக்களை போய் ரீச் ஆச்சு. ஆமாவா? ஆமா தானங்க? எஸ். அந்த மாதிரி வள்ளலாரோட புத்தகங்கள் என்ன, அவர் என்னென்ன எழுதினாரு, அவர் என்னென்ன பண்ணினாரு, அவர் கொண்டு வந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, அவர் மக்களுக்காக என்ன பணி செஞ்சாரு, அவர் எழுதின புத்தகங்கள் லிட்ரேச்சர்ஸ் வந்து லிட்ரரி பார்த்து அவரோட கொள்கைகளை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போச்சுன்னு கூட கேள்விகள் கேட்கலாம். அப்ப அவர் என்னென்னலாம் எழுதினாரு, அந்த ஒவ்வொரு புக்லயும் மக்களோட நலனுக்காக அவர் என்ன பேசியிருப்பாருங்கிறத நமக்கு எழுதணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆர்ஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது ஃபெமிலியரான டாபிக். இந்த தடவை கண்டிப்பா நீதி கட்சியில இருந்தோ சுயமரியாதை இயக்கத்துல இருந்தோ ஒரு கேள்வி வரும். சோ அதை நல்லா படிச்சுட்டு போகலாம். அதாவது இந்த கேள்வி வருங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. ஆர்ஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதோட ஆர்ஜின் என்ன, அது எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஏன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி 1937 எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அதனால மீளவே முடியல. ஈவன் பெரியார் அதுக்கப்புறம் அதை தங்கைக்கு கொண்டு வந்தாரு. 1938 பெரியார் தான் அதோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1944 சேலம் கான்பரன்ஸ்ல நீதி கட்சி தீகாவா மாறுச்சு. என்ன பண்ணியும் என்ன பண்ண முடியல, அவங்கனால ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு பொலிட்டிக்கலா அவங்க எந்த மாற்றத்தையும் அதுக்கப்புறம் 1937 அப்புறம் அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன ரீசன், என்ன ரீசன்னா காங்கிரஸ் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. காந்தி வந்து ஒரு மாஸ் லீடரா, ஆல் இண்டியா லெவல் லீடரா மாறினாரு. சோ ஆர்ஜின் ஆஃப் த பார்ட்டின்னு, டெவலப்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு, நீதி கட்சி கட்சி வரைக்கும் என்னென்ன தலைவர்கள் அங்க அதுக்கு பங்கு வகிச்சாங்க, அது என்னென்னலாம் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஏன் அது டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு கோர்வையா பார்க்கலாம். அது மட்டுமே ஒரு கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரேஷனலிசம், பகுத்தறிவு, சுயமரியாதை எல்லாம் ஒண்ணுதான். ரேஷனல் கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு இவரு சொன்னாருன்னு பண்ணாம நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, ரேஷனலா அது கரெக்டா அப்படிங்கறத யோசிச்சு பண்றதுக்கு பேர் தான் ரேஷனலிசம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் திராவிடியன் மூவ்மெண்டோட வரலாறு. இதுக்கு தனியாவே 2 புக் நான் வச்சிருக்கேங்க. அதாவது ரிசல்ட் வந்தது வரக்குள்ள நான் அந்த புக்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி அந்த ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தரேன், December 15 அந்த மாதிரி. அது தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கமும் தமிழ் ஏன் கிளாசிக்கல் லாங்குவேஜா மாறுச்சு, அதெல்லாம் இன்டர்லிங்க்டு தான். தனித்தமிழ் இயக்கம் 1916 மதுரையில வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல தமிழ் சமுதாயத்துல இருக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் என்ன, சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னன்னு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனித்தமிழ் இயக்கம் வந்து மறைமலை அடிகள், அதுக்கப்புறம் இவரு சூரியநாராயண சாஸ்திரி, பரிதிமாற் கலைஞர் வந்து தமிழுக்கு வந்து செம்மொழி வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவர் பேசியிருப்பாரு. அப்ப அது கூட கேட்கலாம். தமிழ் பியூரிட்டி, அதாவது பியூர் தமிழ் மூவ்மெண்டோட ஆர்ஜின் என்ன, அது எப்படி சமுதாயத்துல தமிழ் நேஷனலிசம்னா என்னங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. தமிழ் நேஷனலிசம்னா என்ன? யாருமே இல்லையா? தமிழ் நேஷனலிசத்தை டெவலப் பண்றதுல தனித்தமிழ் இயக்கம் எவ்வாறு பங்கு பெற்றதுன்னு கூட கேள்வி கேட்கலாம் நமக்கு. அதாவது பிற மொழி கலப்பு தமிழ் மொழியில் எவ்வாறு வந்துச்சு, அது எப்படி தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணமா அமைஞ்சதுன்னு கேட்கலாம். தமிழ் மொழி எப்படி உருவாச்சு, ஏன் தமிழ் மொழி பிற மொழியிலிருந்து வேறுபட்டு இருக்குது, ஏன் தமிழ் மொழி ஒரு அழகிய செம்மொழின்னு நம்ம சொல்றோம், ஒரு மொழி செம்மொழின்னு சொல்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், தனித்தமிழ் இயக்கம் தோன்றதுக்கு என்ன காரணம், பிற மொழி கலப்பு தமிழ்ல வந்துச்சு, என்னென்ன மொழி கலப்பு, வடமொழி கலந்துச்சு, ஆங்கிலம் கலந்துச்சு. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து தமிழோட பியூரிட்டி நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக தான் தனித்தமிழ் இயக்கம்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த தனித்தமிழ் இயக்கம் நம்ம தமிழ் மொழி வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுச்சுன்னு கேள்வி வரலாம். இல்ல தனித்தமிழ் இயக்கம் தமிழோட இலக்கிய வரலாற்றுக்கு எப்படி, இலக்கியத்தோட வளர்ச்சிக்கு எப்படி உதவுச்சுன்னு நமக்கு கேள்வி வரலாம். ஓகேங்களா? அப்ப தனித்தமிழ் இயக்கம் முக்கியம். எனக்கு என்னமோ தோணுது, ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், இது 3ல இருந்து சேர்ந்து ஒரு கேள்வி வரலாம்.
தனித்தமிழ் இயக்கத்துல இருந்து மட்டும் ஒரு கேள்வி வரலாம். ஓகேங்களா? தனித்தமிழ் இயக்க நம்ம டீட்டெயிலா ஒரு கிளாஸ் பார்க்கலாம். அடுத்தது தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம்ஸோட பர்சனாலிட்டியா தான் நான் சொன்ன பாருங்களா, ரீஃபார்ம் மூவ்மெண்ட் வேற, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வேற. அதுல மேல் பர்சனாலிட்டி யாரு, ஃபீமேல் பர்சனாலிட்டி யாரு, இதுல மேல் யாரு, ஃபீமேல் யாரு. அவன் வந்து சிலபஸ்ல சில பர்சன்ஸ கொடுத்துட்டான். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. அப்ப நம்ம அறிஞர் அண்ணாவும் பெரியார் மட்டும் படிச்சா போதுமானா பத்தாது. ஆமா தானுங்க? பாருங்க, அண்ட் அதர் ஸ்காலர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப இது மட்டும் படிச்சா போதுமானா பத்தாது. அடுத்தது ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் கன்வென்ஷன் ஆஃப் தமிழியன்ஸ், ஆன்சியன் கல்ச்சுரல் நாலேஜ் ஆஃப் தமிழியன்ஸ். ஓகே, தமிழர்களுடைய ட்ரெடிஷனல் நாலேஜ் என்ன, இது எதுல இருக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி புக் வாங்கினீங்கன்னா அந்த புக்ல இருக்கும். அடுத்தது கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள்ஸ். வெரி குட். இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட அப்ஜெக்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கலாம். இது 2019 குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது ஓவராலா இந்தியா லெவல்ல சிம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் சிம்பிள்ஸ் கேட்கலாம். நம்மளுடைய மாநில விலங்கு எது, பறவை எது, பழம் எது, விளையாட்டு எது, அந்த மாதிரி. அப்ப அந்த லிஸ்ட்டை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து அப்ஜெக்டிவ்க்கு. டிஸ்கிரிப்டிவ்க்கு லிஸ்ட் அவுட் த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிம்பிள் டைரக்டா சிலபஸ்ல இருக்கிறதே கொஸ்டினா கேட்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, எதுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ இல்ல ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு நாட்டுக்கோ தனியா ஒரு சிம்பிள், அதாவது ஒரு ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பேர்டு, ஸ்டேட் ஃப்ரூட், அந்த மாதிரி எதனால வேணும், எதுக்காக அப்படி ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம், இப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின். சோ இதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல இதை பார்க்கலாம். அப்புறம் கல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், ஃபோக் டான்ஸ், ஃபோக் மியூசிக், ஃபோக் டிராமா, தமிழ்நாட்டுடைய ஃபோக் டான்சஸ் என்னென்னலாம் இருக்கு, அதாவது தெருக்கூத்து, அதுக்கப்புறம் கரகாட்டம், குயிலாட்டம், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். நாடகக்கலை எப்படி வளர்ச்சி பெற்றதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், அதாவது உலகத்தமிழ் மாநாடு நடந்துச்சு இல்லைங்களா, அது எங்கெங்க நடந்துச்சு, அது வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம். உலகத்தமிழ் மாநாடு எங்கெல்லாம் நடந்துச்சுன்னு. இன்னொன்னு, இந்த உலக அளவுல நடந்த தமிழ் மாநாடுகள் தமிழின் வளர்ச்சிக்கு எப்படி பங்கு பெற்றுச்சு, இதுதான் டிஸ்கிரிப்டிவ்ல கேட்க ஒரே சான்ஸ். வாட் இஸ் த ரோல் பிளேடு பை த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ், ஒரு தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் உலக அளவில் நடந்த மாநாடுகள் எப்படி உதவுச்சுன்னு சொல்லி நம்மள கொஸ்டின் கேட்கலாம். சோ இப்படிதான் நம்ம கிளாஸ் போகுது. பாருங்க, இது வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கிறது 2 இல்லைங்களா. 2Aல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு எக்கனாமி, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. 2Aல இல்லையா சிலபஸே? யூனிட் 1ல யூனிட் 1ல இருக்கும். யூனிட் 1லயே மர்ஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? எஸ் மேம். ஓகே 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 ஃபைன். ஓகே, அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுங்க பார்த்ததே தான் கொடுத்துருக்காங்க. புதுசா எதுவும் கொடுக்கல தானே. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன், அரிக்கமேடு, அரிச்சநல்லூர், சங்கம் லிட்ரேச்சர், அட்வென்ட் ஆஃப் சங்கம் எராங்கிற ஒரு வேர்டிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூட் தமிழன்ஸ் ஃப்ரீடம், அது வந்து ஹிஸ்டரிங்காட்டி இது கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, லிட்ரரி, அதாவது லிட்ரேச்சருக்காக பங்காற்றிய பர்சனாலிட்டிஸ் யாரு, ஜேர்னலிஸ்ட் யாரு, உமன் ஆக்டிவிஸ்ட் யாரு, அந்த மாதிரி பார்க்கணும். அவ்வளவுதான். மத்தது அங்க பாக்குறதே தான். சோ அந்த சிலபஸையும் நம்ம எடுத்துக்கலாம். கூட வந்து லிட்ரேச்சருக்காக கான்ட்ரிபியூட் பண்ண பர்சனாலிட்டிஸ் யாருங்கிறத மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பாக்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் அப்ப நம்ம 2ல இருக்கிற சிலபஸே நம்மளோட சிலபஸா வச்சு பார்த்துக்குவோம். ஓகே தானுங்க. அதுல ஒரே ஒரு இதுல 2Aல இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னா, லிட்ரேச்சருக்காக விமன் அண்ட் ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேரும் லிட்ரேச்சருக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணனாங்கிறது மட்டும்தான் 2ல இல்ல. அதை நான் தமிழ் சொசைட்டி கிளாஸ் எடுக்கும்போது அதை நான் ஆட் பண்றேன். ஏன்னா நேத்து கூட ஒரு கொஸ்டின் மெயின்ஸ்ல இருந்துச்சு, த ரோல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் மூவ்மெண்ட்ஸ்
எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் பாலிசி, அதாவது வெள்ளையர்கள் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து நம்மளோட தமிழ்நாட்டுல லிட்ரேச்சர் மூலமா எதிர்த்தவங்க யாரு, அவங்களோட இலக்கிய படைப்புகள் மூலமா ஆங்கிலேயர்களுடைய சுரண்டல்களையும் அவங்களோட காலனித்துவத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணவங்க யாரெல்லாம், பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் வள்ளியம்மாள், அந்த மாதிரி விமன் பர்சனாலிட்டிஸ் யாரு, மேல் பர்சனாலிட்டிஸ் யாருங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா கொடுக்குறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு தமிழ் சொசைட்டி ஹேண்டில் பண்றதுல யாருக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்பவே டைம் 8 ஆயிடுச்சு, அடுத்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. வேணா இந்த வார டெஸ்ட், கம்மிங் வீக்கோட டெஸ்ட் வந்து காலையில டைம் இருந்தா கூட ஒரு 1 hour நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இல்ல வேற ஏதாவது கிளாஸ் எடுக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப தமிழ் சொசைட்டில சிஸ்டர் சொல்லுங்க. ஹலோ, நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களா சிஸ்டர்? குரூப் 1 மெயின்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். இல்லை, ஒரு டவுட். இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். ஆ இந்த ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் நான் இப்போ ஸ்கூல்ல அப்போ ஹேண்ட் ரைட்டிங்லாம் கரெக்டாக வரும். ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் போது ஹேண்ட் ரைட்டிங்லாம் பதட்டமாக இருக்கும். நீங்கள் அப்போ ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் கொடுப்பாங்களா? கண்டிப்பா ஹேண்ட் ரைட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது ஓரளவா அதுக்கு என்ன ஓரளவு அதுக்கு தான் சொல்றேன், டெய்லி ரைட்டிங் பிராக்டிஸ், டெய்லி ½ an hour நீங்க பண்ணணும்னு சொல்றேன். ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஓகே. இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுனால சொல்கிறேன், அது வந்து சாதாரண ஒயிட் பேப்பரா இல்லை கோடு இல்ல ரூல்டு பேப்பர் தாங்க. நீங்க இன்னும் இது தெரியாம இருக்கீங்க. நீங்க டிஎன்பிசி வெப்சைட்ல போயிட்டு பழைய குரூப் 1 குரூப் 2 டிஸ்கிரிப்டிவோட புக்லெட்டை டவுன்லோட் பண்ணுங்க. 10 மார்க்குக்கு எத்தனை லைன் இருக்கு, 15 மார்க்குக்கு எத்தனை லைன் இருக்கு, 6 மார்க்குக்கு எத்தனை லைன், 12 மார்க்குக்கு எத்தனை லைன்னு எண்ணி பாருங்க. அது இல்லாம சாரே அதை கொடுத்துருக்காரு. 6 மார்க்குக்கு எத்தனை லைன், 12 மார்க்குக்கு எத்தனை லைன் சாரே கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு 2வும் கிளியர் ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் வெல் அண்ட் குட். ஓகே. ஓகே தென் மேம் நான் இங்கிலீஷ் மீடியம் மேம். 2A ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்ல வந்துட்டு 168 போட்டிருக்கேன் மேம். 168. ஓகே ஃபைன், 2 கிளியர் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வேற என்ன டவுட்? 2ஐயும் பேரலா கொண்டு போங்க. எனக்கு இந்த தமிழ் சொசைட்டி மட்டும்தான் மேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கனால. ப்ரிலிம்ஸுக்கே நான் அந்த எத்திக்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சேன். ப்ரிலிம்ஸ் லெவல்ல அந்த ஷார்ட்கட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கும்போது தமிழ்ல நீங்க எழுதுறது இல்லங்க, தமிழ்ல நீங்க இங்கிலீஷ்ல வேணாலும் எழுதுங்க, அது உங்களோட கன்வீனியன்ட். தமிழ்ல இருக்கிற கண்டென்ட்டை நீங்க இங்கிலீஷ்ல நீங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கணும். சார் புக்கு கொடுப்பாரு, நீங்க அந்த புக்கு என்ன காஸ்டோ அதை பே பண்ணி வாங்கிக்கிங்க. எல்லாருமே வாங்கிக்கிங்க. அந்த தமிழ் சொசைட்டிக்கு நீங்க கட்டாய புக்கு வாங்குறதா பெஸ்ட். ஒண்ணு, அவர் இங்கிலீஷ் மீடியம் புக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியா இருக்கு, தமிழ் வெர்ஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருப்பாரு. நீங்க அதை வாங்கி படிங்க. சில பாடல் வரிகளை நீங்க எத்திக்ஸ் புக்ல இருக்கிறத, தமிழ் புக்ல இருக்கிறதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆட் பண்ணுங்க. வேற ஆப்ஷன் இல்ல, படிச்சுதான் ஆகணும். திருக்குறள் எல்லாம் எனக்கு தமிழ்ல படிக்கிறது ஈஸி தான் மேம். அது அப்படியே தங்கிலீஷ்ல எழுதலாமா இல்ல கோட் பண்றது மட்டும் தமிழ்ல கோட் பண்ணி காட்டலாமா? அதுதான் நான் ஒரு சொன்னேன்லங்க, நீங்க கூகுள்ல இப்போ ஒரு திருக்குறள் கொடுங்க, அது ஏதாவது ஒரு வெப்சைட் குள்ள போகும். அந்த வெப்சைட்லயே அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. ஓகே மேம். ஏன்னா